மாண்பு உறுப்பினர் பிரபாகரன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். மறைந்து 50 ஆண்டுகள் கடந்து பாசிச சக்திகளால் நுழைய முடியாத திராவிட எஃகு கோட்டையை கட்டிய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை வணங்கி இந்த உரையை துவங்குகிறேன். ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் சமூக பாதுகாப்புக்கான இந்திய அரசியல் சட்டத்தை நமக்கு தந்த இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இந்த அவையில் வணங்கி மகிழ்கின்றேன். எளியவன் என்று ஏளனமாக பார்த்தவரை இந்திய பாராளுமன்றத்தை திரும்பி பார்க்க வைத்த பேரறிஞர் அண்ணாவை இந்த அவையில் வணங்கி மகிழ்வதில் பெருமை அடைகிறேன். அன்றும் இன்றும் என்றும் எதிரிகளின் சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். வேந்தரே, கழகத்தின் தலைமை வேந்தரே, உச்ச நீதிமன்றம் கைகாட்டிய வரலாற்று வேந்தரே, நீதியின் உச்சம் தொட்ட தமிழகத்தின் வேந்தரே, வேந்தரே, கழகத்தின் தலைமை வேந்தரே, உச்ச நீதிமன்றம் கைகாட்டிய வரலாற்று வேந்தரே, நீதிமன்றம் உச்சம் தொட்ட தமிழகத்தின் வேந்தரே, கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்களை கட்டம் கட்டி கதியலங்க வைத்துக் கொண்டிருக்கும் நமது திராவிட மாடல் முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தமிழ்நாடு முதல்வர் தளபதியார் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் புதிய அத்தியாயம் விளையாட்டுத்துறையின் பொற்காலத்திற்கு சொந்தக்காரர். கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தின் போது காலையில் சென்னை, பிற்பகல் தூத்துக்குடி, மாலையில் கடலூர், இரவு திருவண்ணாமலை என்று மிக்ஜாம் பெஞ்சல் பெயர்களை வென்று சூறாவளியாய் சுற்றி தமிழகத்தை காத்தவர். காட்சிக்கெளியன், கடுஞ்சொல்லன் நல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் என்ற குரலுக்கேற்ப அன்பாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் தனக்கே உண்டான பாணியில் தன்னுடைய ஒற்றை சிரிப்பால் அனைவரையும் கட்டி போட்டு வைத்திருக்கும் அன்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களை இந்த அவையில் வணங்கி மகிழ்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாடாளுமன்றத்தில் பாசிச சக்திகளை கதற வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது மண்ணின் மைந்தர் கழக துணை பொதுச் செயலாளர் மேலாள் அமைச்சர் அண்ணன் ராசா அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பெரம்பலூர் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அரியலூரின் அரிமா என்று பாராட்டப்பட்ட மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சாசி சிவசங்கர் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மாண்புமிகு அவை முன்னவர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது எளிமையான அறிவார்ந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மாண்புமிகு KN அருண் நேரு அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த அவையில் உள்ள அனைத்து மாண்புமிகு அமைச்சர்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கழக நிர்வாகிகள், என்னை இந்த மாமன்றத்திற்கு அனுப்பிய பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கும் பெரம்பலூர் மாவட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது நினைவில் வாழும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பெண்கள் மற்றும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுகின்ற வகையில் பெரம்பலூர் மாவட்டம் எறையூரில் JR1 கோத்தாரி சிப்காட் காலனி பூங்காவை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களுக்கு இந்த அவையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஆண்டு 5000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 50,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஜவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர் லிமிடெட் நிறுவனம் அமைக்க உத்தரவிட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு இந்த அவையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2024-25 ஆண்டு சட்டமன்ற தொடரில் எனது மானிய கோரிக்கையில் உரையில் நான் வைத்த கோரிக்கையான பெரம்பலூர் நகராட்சியை மாநகராட்சியாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் செட்டிக்குளம் பகுதியில் விளையும் சின்ன வெங்காயம் மற்றும் தழுதாலை அரும்பாவூர் மரச்சிற்பம் ஆகியவற்றிற்கு புவிசார் குறியீடு பெற்று தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பலூர் நகராட்சி, எறையூர் மற்றும் பாடாலூர் சிப்காட் பகுதிகளுக்கு குடிநீர் வசதிக்காக ரூபாய் 345 கோடியில் தனி காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2021-25 ஆண்டு வரை 4 ஆண்டுகளாக எனது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் நீர்வளத்துறை சார்பாக தடுப்பணைகள், தூர்வாரும் பணிகளுக்கு ரூபாய் 42.5 கோடி நிதியை ஒதுக்கிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2021-25 ஆண்டு வரை 4 ஆண்டுகளாக எனது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக பாலங்கள், சாலைகள் அமைக்க ரூபாய் 313 கோடி நிதி ஒதுக்கிய மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2021-25 ஆண்டு வரை 4 ஆண்டுகளாக எனது தொகுதியில் வேளாண்மை மற்றும் பொறியியல் துறை மூலமாக விவசாயிகளுக்கு 13.66 கோடி நலத்திட்ட உதவிகளை வழங்கிய மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2021-25 ஆண்டு வரை 4 ஆண்டுகளாக பெரம்பலூர் நகராட்சி பராமரிப்பு மற்றும் நகராட்சியை மேம்படுத்துவதற்காக 43 கோடியும்,
சாலைகள், குடிநீர் வசதிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு குரும்புலூர் பேரூராட்சிக்கு 26.65 கோடியும், அரும்பாவூர் பேரூராட்சிக்கு 22.62 கோடியும், பூலாம்பாடி பேரூராட்சிக்கு 33.26 கோடியும் நிதி ஒதுக்கிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2021-25 ஆண்டு வரை 4 ஆண்டுகளாக பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் பொதுப்பணித்துறையின் கீழ் கட்டிடங்கள், மருத்துவமனை கட்டிடங்கள், அரசினர் மாணவ மாணவியர் விடுதி கட்டிடங்கள் கட்ட ரூபாய் 62.81 கோடி நிதி ஒதுக்கீடு செய்த மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2021-25 பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் சாலைகள் மற்றும் பாலங்கள் வசதிகள் ஏற்படுத்த சுமார் 82 கோடி நிதி ஒதுக்கிய மாண்புமிகு உள்ளாட்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திரம் பெற்று இதுநாள் வரை பேருந்து தரமே பதியாத ஊர்களுக்கெல்லாம் பேருந்து வசதி செய்து கொடுத்த மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்பாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மற்றும் தேவையூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் இருந்து பிரித்து முறையாக சிறுவாச்சூர் மற்றும் மேட்டுப்பாளையம் கிராமங்களில் புதிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளை அமைத்து கொடுத்ததற்கும் பெரம்பலூர் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையத்திற்கு புதிய கட்டிடம் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் என அறிவித்த மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர்களிடம் ஒரு கோரிக்கையாக புதியதாக பிரிக்கப்பட்ட சிறுவாச்சூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு ஒரு புதிய கட்டிடம் வேண்டும் என்றும் இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பலூர் மாவட்டம் எனது சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளுவாடி, திருவாலந்துறை ஆகிய 2 கிராமங்களையும் கடலூர் மாவட்டத்தை இணைக்கும் வகையில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் வெள்ளுவாடி, கொரக்காவாடி, திருவாலந்துறை, கீழக்கல்பூண்டி இடையே உள்ள 2 மாவட்ட மக்களின் பயன்பாட்டிற்கு 2 இணைப்பு பாலங்களை நிதி வழங்கிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று தொழிலாளர் நலன், திறன் மேம்பாட்டுத்துறை மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மானிய கோரிக்கையில் எனக்கு பேச அனுமதி அளித்த மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும் சட்டப்பேரவை துணைத் தலைவர்களுக்கும் அரசு தலைமை கொறடா அவர்களுக்கும் சட்டப்பேரவை செயலாளர், சட்டப்பேரவை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி வேப்பந்தட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் அமைத்து தருமாறு தொழிலாளர் நலன், திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி வேப்பந்தட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு சிட்கோ தொழிற்பேட்டை அமைத்து தருமாறு துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் மானிய கோரிக்கையில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் குறு சிறு நிறுவனங்கள் மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. 30 விழுக்காட்டிற்கு மேல் மகளிர் தொழில் முனைவராக உள்ள தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு முன்னுதாரணமாக உள்ளதோடு மாநிலத்தில் நிலவும் வளமான வணிகச் சூழலுக்கு ஒரு சான்றாக திகழ்கின்றது. பொறியியல் சம்பந்தமான பொருட்கள், வாகன பாகங்கள், வார்ப்புகள், பம்புகள், ஆயத்தாலைகள் மற்றும் தோல் பொருட்கள் போன்ற பல தொழில்கள் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தின் கீழ் இதுவரை 2386 ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோருக்கு 250 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. மரம் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு நகை செய்தல், கண்ணாடி, மணி வேலைப்பாடுகள், இசைக்கருவிகள் தயாரித்தல் உள்ளிட்ட 26 வகையான தொழில்களில் கைவினைஞர்களுக்கு நிதி உதவி, திறன் பயிற்சி மற்றும் அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்தையும் வழங்கிடும் நோக்கோடு நமது கழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள கலைஞர் கைவினை திட்டம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 5 மடங்காக உயர்ந்து 10,000 எண்ணிக்கையினை தாண்டி உயர்ந்து வருகிறது. தமிழ்நாட்டில் அண்மையில் உருவாக்கப்பட்ட விண்வெளி தொழில்நுட்பம் சார்ந்து இயங்கும் புத்தொழில் நிறுவனங்கள் உலக அளவில் தனி முத்திரை பதித்து வருகின்றது. செட்டிநாடு கைமுறுக்கு மற்றும் சீடை, ராமநாதபுரம் பனைக்கருப்பட்டி, கோவில்பட்டி சீவல், ராமநாதபுரம் பட்டறை கருவாடு போன்றவற்றிற்கு புவிசார் குறியீடு பெற்றுத் தருவதற்கு முனைப்பாக உள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அனைத்து தொழிலாளர்களின் நலன்கள் மேம்படுகின்ற வகையில் நமது தொழிலாளர் நலத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திறன்மிக்க மனித வளத்தை அதிகரித்திட புதியதாக 10 இடங்களில் 4 தொழில் பிரிவுகள் கொண்ட புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் துவங்கப்பட உள்ளதை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகள் தொழிற்கல்வி பெற்று வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 7 புதிய தொழில் பயிற்சி நிலையங்கள் 6 தொழில் பிரிவுகளுடன் துவங்கப்பட்டுள்ளதை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். கட்டுமான தொழிலாளர்களின் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களுக்கு நோய்களை கண்டிருந்து உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கும் வகையில் முழு உடல் பரிசோதனை செய்து மருத்துவ பரிசோதனை அட்டைகள் வழங்கப்படுவதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவிற்கே முன்னோடியாக இணையம் சார்ந்த சேவை பணிகளில் ஈடுபடவும்
இளைஞர்களின் எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்து வரும் நிலையில் இத்தொழிலாளர்களின் நலனுக்காக தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர் நல வாரியம் அமைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இளைஞர் மற்றும் தொழிலாளர்கள் நன்றியுடன் பார்க்கிறார்கள். அத்தோடு தமிழ்நாட்டில் உள்ள இணையம் சார்ந்த சேவை பணி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் சுமார் 15 லட்சம் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணம் இயலாமை நிலை இழப்பீட்டிற்கான குழு காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்துவதை வியப்போடு வரவேற்கிறேன். இதுபோன்ற இணைய சேவை பணி தொழிலாளருக்கு என்று அனைத்து வசதிகளுடன் கூடிய ஓய்வு கூடங்கள் சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் உருவாக்கப்பட இருப்பதை இந்த இணைய சேவை இளைஞர் சமுதாயம் நன்றியுடன் பார்க்கிறது. எனது தொகுதிக்குட்பட்ட கோரிக்கைகளை அவை குறிப்பில் பதிவு செய்து சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு அனுப்பி நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொண்டு ஒரு 4 கோரிக்கையை மட்டும் படிப்பதற்கு அனுமதி தருமாறு கேட்டுக்கொண்டு எனது சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையானது திருமாந்துறை முதல் பாலாலூர் வரை கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் உள்ளது. இது தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் ஏதாவது விபத்து ஏற்பட்டால் உடனடியாக காப்பாற்றுகின்ற வகையில் வாலிகண்டபுரம், பாடாலூர் பகுதிகளில் 30 படுக்கைகள் கொண்ட 2 மிக அவசர சிகிச்சை மையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுத்து அனைத்து உயிர்களையும் காப்பாற்ற வேண்டுமாறு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் கன்னியாகுமரியில் கடலுக்கு நடுவே கண்ணாடி பாலம் கட்டி சாதனை செய்துள்ளார். இன்னும் மேலை நாடுகளில் கடலுக்கு நடுவே சாலைகள், பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் எங்களது மாவட்டத்தில் நீண்ட நாள் கோரிக்கையான வேப்பந்தட்டை ஒன்றியம் மலையாளப்பட்டியில் உள்ள சின்னமுட்லுவில் கல்லாற்றின் குறுக்கே மிகப்பெரிய அணை கட்டினால் அந்த ஒன்றியம் முழுமையாக பாசன வசதி பெறும். பல்வேறு அரசியல் காரணங்களால் அந்த அணை வருவதை தடுக்கிறார்கள் என்று எங்கள் பகுதி மக்கள் நினைக்கின்றனர். எனவே கல்லாற்றில் உபரி நீர் வீணாவதை தடுக்க இன்றைய நவீன உலகத்தின் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சின்னமுட்லு அணையை கட்டி நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் தமிழ்நாட்டின் நடமாடும் பெண்ணிக்குக் என அழைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அதேபோல மாநிலத்திலே பெரம்பலூர் மாவட்டம் பால் உற்பத்தியிலே 3வது இடத்தில் திகழ்கிறது. தினசரி 2,36,000 லிட்டர் அளவு பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள கால்நடை வளர்ப்பு பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க பெரம்பலூர் மாவட்டத்தில் புதிய பன்முக மருத்துவமனை, பாலி கிளினிக் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை, மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். பெரம்பலூர் துறைமுகம் பகுதியில் உள்ள ஏரியினை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி தடுப்புச்சுவர் அமைத்து அதனை சுற்றுப்புற பகுதியில் நடைபாதை அமைத்து சிறுவர் பூங்கா அமைத்து பொழுதுபோக்குக்காக மக்களுக்கு அமைத்து தருமாறு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நமக்கு இன்னலும் இடையூறும் முன்பை விட பல மடங்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் உழைப்பு ஒரு நாளும் மீன் போகாது என்ற அண்ணாவின் வார்த்தையை கையிலேந்தி நீட் தேர்வு விலக்கு போராட்டமாக இருந்தாலும், தொகுதி மறுசீரமைப்பு போராட்டமாக இருந்தாலும், இருமொழி கொள்கைக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி, வக்பு வாரிய மசோதா பிரச்சனையாக இருந்தாலும், 2026 சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், நமது திராவிட மாடல் முதல்வர் மாண்புமிகு தளபதி தலைமையில் நமது இளம் தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் சின்னவர் அவர்களின் வழிகாட்டுதலோடு அனைத்து களப்பொருளும் முழுமையான வெற்றியை பெற்று நமது கழக முன்னோடி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பாதத்தில் சமர்ப்பிக்க உறுதி ஏற்போம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நன்றி, வணக்கம்.